வணக்கம். இந்த குரு பெயர்ச்சி வந்து இன்னும் கரெக்ட்டா 48 நாட்கள் இருக்குதுங்க. ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. சில ராசிக்கு வந்து யோகமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கும். சில ராசிக்கு வந்து பலகீனமா இருக்கும். நமக்கு வந்து எந்த ஒரு செயல்பாடும் ஒரு முன்னேற்றம் வெற்றி தராது. அப்படிப்பட்ட ராசிகளுக்கு வந்து எந்தெந்த ராசி வந்து இந்த குரு பெயர்ச்சி இந்த கடைசி 48 நாட்கள் பயன்படுத்தலாம்? எந்த ராசிக்கு வந்து பலகீனம் இருக்குதோ, அந்த ராசியிலிருந்து வந்து எப்படி வந்து பார்த்துட்டுன்னா நம்ம தயாராகலாம்? அப்படின்னு வச்சு நம்ம வந்து விலாவரியா பார்த்துருக்கோம். குறிப்பா கன்னி ராசி. கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து புதனோட ஆதிக்கம் நம்மளுது. புதன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ராசிக்கு உண்டான அதிபதி. மிதுன ராசிக்கு வந்து புதனுக்கும் குருவுக்கும் வந்து பகை. அதாவது வந்து ஆட்சியோ, உச்சமோ இல்ல நட்போ கிடையாது பகை. அப்ப பகையா இருக்கும்பொழுது வந்து கரெக்ட்டா புதன் அதாவது வந்து கன்னி ராசிக்கு வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில இருக்கு. அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு இந்த ஒரு பிரச்சனைய சந்திக்கிறோம். மாசம் மாசம் வரதில்லைங்க. வருஷம் வருஷம் வரதில்ல. 12 வருஷத்துக்கு ஒரு முறை. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வந்தது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதாவது நம்ம என்ன அதாவது நம்மளுடைய ஒட்டுமொத்த இத்தனை ஒரு கௌரவம், கண்ணியம், ஆடம்பரம், அதிகாரம், செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்தோமோ, அதுக்கெல்லாம் ஒரு சோதனை ஒரு பயிற்சி வச்ச மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து உலகத்த வச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு, சொந்த பந்தம், நண்பர்கள வச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிட்டு போயிரும் அந்த குரு பகவான். அப்படியாப்பட்ட நேரத்தில தான் கரெக்ட்டா 48 நாள் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி ஆகுறதுக்கு. 10ஆம் இடம் அப்படி சொல்லும்பொழுது வந்து கடன் வாங்குறத பயப்படுறோம். அதேமாரி வந்து நாம வந்து ஒரு ரூ. 10 இப்ப இருக்குது அப்படின்னா, ஒரு ரூ. 5 நம்ம முதலீடு பண்ணணும். நம்ம ஒட்டுமொத்த செலவும் முதலீடு அப்படின்ற மாரி தான் நம்ம நெனைப்போம். சேமிப்பு மேல ரொம்ப கவனமா இருப்போம். அப்படியேப்பட்ட சேமிப்பு, முதலீடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரையிற அளவுக்கு, 2வது வாங்குன பொருள் மிஸ் ஆகுற அளவுக்கு, நம்ம எப்பயுமே ஒரு அடமான கடைக்கு போமாட்டோம். அது விக்கக்கூடிய ஒரு நிலைமை, அதேமாரி விக்கக்கூடிய நிலைமை, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கடந்த காலகட்டத்தில ஒரு 7 மாசமா சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த நிலை மாறுமா அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, இந்த 48 நாள் வரைக்கும் இதே நிலை தான் நமக்கு இருக்கும். கொஞ்சம் கவனம் இருந்தா, கொஞ்சம் செலவு கம்மி பண்ணலாம். ஆனா செலவுகள் கண்டிப்பா வந்து நமக்கு இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கணவன் மனைவி வகையில இந்த பொருளாதார நெருக்கடிகள் வந்து எனக்கு இது வாங்கி குடுக்குறேன்னு சொன்னீங்க. எனக்கு திருப்பி குடுக்குறேன்னு சொன்னீங்க. இல்ல நான் வந்து ஒரு ஆசைப்பட்டு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறேன். அப்பதான் வந்து ரொம்ப அதிகமான முறையில அதாவது வந்து கே வாங்கோணும், கேட்கோணும், அதேமாரி பண்ணோணும் அப்படின்ற அளவுக்கு மனைவிகள் அப்படி சொல்லும்பொழுது வந்து ரொம்ப நெருக்கடி குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்பதான் வந்து முக்கியமான ஒரு கல்யாணமோ, திருவிழாவோ இதெல்லாம் நமக்கு வந்து இது நெருங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எப்படி பலகீனத்துக்கு தகுந்த மாரி நமக்கு வந்து இந்த ஒரு நேரம் அப்படியே வந்து நமக்கு வந்து ஒரு ஆட்டி படைக்குது. இந்த குரு பெயர்ச்சி 10ஆம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து பகை இருக்கிறதுனால. அப்ப அது பதில் சொல்ல வேண்டிய நேரத்துல இருக்கும். இல்ல பதில் சொல்ல முடியல. அதுமாரி தப்பிக்கிறதுக்கான நேரம் இருக்கும். தப்பிக்க முடியல அப்படி சொல்லும்பொழுது வந்து ஒரு விரிசல், ஒரு வாக்குவாதம். உங்கள நம்பி இருந்தா அப்படிதான் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இத்தன நாள் வந்து ஒரு கௌரவமா, ஒரு கண்ணியமா குடும்பத்த நம்ம ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தது. ஊர்ல எப்படி நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்ததோ, அதே மாரி ஒரு மதிப்பு மரியாதை குடும்பத்தில இருந்தது. அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நமக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை சிச்சுவேஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு. பொறுமை தான் அவசியம். கொஞ்சம் பொறுங்க. வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம். இத விட பெட்டரா பண்ணிக்கலாம். இருக்கிற நிலைமை தெரியுமில்ல. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது. அதேமாரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படி சொல்லும்பொழுது வந்து, கோவத்தையும், ஆக்ரோஷத்தையும் கட்டுப்படுத்தினால் இந்த குடும்ப விரிசல் அப்படி சொல்லும்பொழுது கம்மியாகும். குறிப்பாக வெளிநாட்டில இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்கள் அப்படி சொல்லும்பொழுது வந்து அதாவது வேலை நம்ம கைவிட்டு போற மாரியோ, இல்ல அப்டின்னா நாம செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை. யாரோ செஞ்ச தப்புக்கு நாம வந்து அது பாதிக்கப்படுற அளவுக்கு. இல்ல அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு அதிகாரி இருக்கிறோம் அப்டின்னு நமக்கு கீழ ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா, அவங்க செஞ்ச தவறுக்கு வந்து நம்ம வந்து அந்த வேலைக்கே வந்து ஒரு ஆபத்து வர அளவுக்கு. இது எல்லாமே வந்து கடுமையான ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை. முகம் தெரியாத அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழக்கவழக்கம் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு, ஒரு அதாவது மாட்டிக்கிற ஒரு நிலைமை வந்து இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு ஏற்படும். அப்ப நம்மளோட செயல்பாடுகள் நல்லா இருக்கணும். நம்ம கீழ நமக்கு வந்து ஒரு ஒரு அதிகாரத்த குடுத்துருக்காங்க அப்டின்னா, அவங்களையும் ரொம்ப கண்காணிப்பா வச்சுக்கணும். அதாவது அந்த பொறுப்புகள வந்து அவங்கள நம்பி ஒப்படைக்கக்கூடாது. ஒரு கண்மூடித்தனமா நீங்க இருக்கக்கூடாது. இது கவனமா இருந்தீங்க அப்டின்னா, இந்த நிலை கண்டிப்பா வந்து மாற்றங்கள் வரும். நிச்சயமா வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து ஜூன் மாசத்துக்கு மேல இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் இருக்கும். ஒரு பாராட்டு, ஒரு புகழ் அப்டி சொல்லும்பொழுது வந்து சம்பள உயர்வு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை இத விட வந்து ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இதெல்லாம் கண்டிப்பா உருவாகும். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதேமாரி தனியார் சம்மந்தப்பட்ட வகையில பெரும்பாலும் கன்னிராசி பூராமே ஓரளவுக்கு தலைமை பண்பு தான் இருப்பீங்க. கொஞ்சம் பெரிய லெவல்ல தான் இருப்பீங்க. ஒரு மேனேஜரோ, சூப்பர்வைசரோ இந்த மாரி ஒரு விஷயத்துல தான் இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்றது அப்படி சொல்லும்பொழுது வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து முக்கியத்துவம் குடுக்குற மாரி இருக்கும். ஏனோ தானோன்னு இருக்க வேண்டாம். நம்ம கண்ட்ரோல் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கீழ வேலை செய்றவங்க, நம்ம மேல ஒரு பாசமா இருக்காங்க. அவங்க தவறு பண்ண மாட்டாங்க. அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு குருட்டுத்தனமா நம்ப வேண்டாம்.
அவங்களும் தவறு பண்ண வேண்டிய சூழ்நிலை. அவங்களுக்கும் வந்து இதே மாரி வந்து ஒரு 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 பார்த்தீங்கன்னா, நல்லது கெட்டது கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து ஒரு கவனமா இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்கங்க. அப்ப இருக்கும் பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கவனிச்சு இருக்கும் பொழுது வந்து, அதன் மூலியமா வரக்கூடிய ஒரு தடங்கள், ஒரு தடுமாற்றங்கள் நமக்கு தப்பிக்கிறதுன்னு ஒரு வழிமுறை உண்டுங்க. அடுத்தாக திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப குறிப்பாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சரிப்பா வந்து எல்லாம் வந்து சொன்ன மாரி வந்து ரொம்ப வயசாகிட்டு இருக்கு. வர ஒரு 3 மாசம் வச்சுக்கலாம். இல்ல ஒரு 6 மாசத்துக்குள்ள வச்சுக்கலாம். அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு குறைந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து திருமணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துரும். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு வந்து கடனும் வாங்க முடியாது. அப்ப பொருளாதாரமும் நமக்கு வந்து ஒரு சீராக இல்ல. அதேமாரி இருக்கிறது பூரா ஒரு இடத்துல அடைக்கல மாரிருச்சு. இல்ல அப்படின்னா ஒரு முதலீட போட்டுட்டோம். இந்த மாரி ஒரு நெருக்கடி வந்து கண்டிப்பா வந்து இந்த கன்னிராசி நேயர்களுக்கு உண்டு. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? நடக்கிறது பூரா நன்மைக்கே அப்படின்னு விட்டுருங்க. ஜூன் மாசத்துக்கு மேல வந்து நம்மளோட கை ஓங்கும். நாம்பளும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ செலவு பண்றாங்களோ, அதுக்கு நம்ம ஈக்குவலா செலவு பண்ற அளவுக்கு, ஒரு கடன் கேட்டா குடுக்குற அளவுக்கு, நமக்கு வர வேண்டியது கரெக்ட்டா வந்து சேர அளவுக்கு, ஆஃபீஸ்ல வந்து ரொம்ப நாளா வேலை செஞ்சு வரல, ஒரு அமௌண்ட் வரல, இல்ல இன்கிரிமெண்ட் அப்படியே தடங்கலா நிக்குது. இல்ல அப்படியே வந்து அது வந்து அத அப்படியே வந்து ஒரு கட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரிலீஃப் ஆகுற அளவுக்கு வந்து ஜூன் மாசம் 1 தேதி இருக்கு. அதனால நல்ல விஷயங்கள் எல்லாம் தள்ளி போட வேண்டாம். நல்ல விஷயங்கள் அப்படி சொல்லும்பொழுது, நடக்கிற மாரி உங்களுக்கு அறிகுறி இருந்தா தான், முகத்துல சந்தோஷமும், மனசுல நிம்மதியும், படுத்த தூக்கங்கள் வரும். எதுவுமே வரல, எதுவுமே நடக்கல அப்படி சொல்லும்பொழுது வந்து, நம்மை விட ஒரு மன உளைச்சல், மனவேதனை. ஏன்னா நான் வந்து கஷ்டத்தையும், ஒரு அவமானத்தையும், ஒரு கவலையும் தாங்கக்கூடிய சக்தி இந்த புதனோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இல்ல. சரிங்களா? நமக்கு ஒரு சின்ன கஷ்டமே இருந்தா கூட வந்து உலகமே இருண்டு போயிருச்சு. அவ்வளோதான் நம்மளால வந்து தப்பிக்க முடியாது. நமக்கு வந்து இந்த வாய்ப்பு தவிர வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவ்வளோ முடிஞ்சே போயிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து நினைக்கக்கூடிய ஆளு. அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு தைரியத்தோட, மன தைரியத்தோட, துணிச்சலோட நீங்க வந்து கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கை சீராகும். அடுத்து வந்து நாம விருப்பப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணணும், விருப்பத்தை தெரிவிக்கணும். அதேமாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ப வந்து சரி வந்து நான் ஒரு ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம். அதில ஒரு விரிசல் வந்துருச்சு. தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதேமாரி வந்து வந்து சேருவாங்களா? சேரமாட்டாங்களா? மறுபடியும் வந்து இணைவாங்களா? அப்படின்ற அளவுக்கு இதுக்கு 1008 கோயில், 1008 வந்து பார்த்துட்டு ஒரு கற்பனை, ஒரு கனவு அதேமாரி வச்சுக்கும்போது, யோசனை பண்றது, அதேமாரி வந்து கவலைப்படுறது, இந்த நிலையெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, தற்காலமே வச்சுக்கங்க. ஜூன் மாசத்தில அது கூட வந்து சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் 2வது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வச்சிருக்கோம். 2வது குழந்தை. இல்ல அப்படின்னா, முதல் குழந்தையே வந்து ரொம்ப ஒரு நாளாச்சுங்க. ரொம்ப வருஷமாச்சு. எதுவுமே நமக்கு அமையல அப்படி சொல்லும்பொழுது வந்து, இந்த ஒரு நேரத்தில வந்து கண்டிப்பா வந்து அதுக்குண்டான ஒரு வாய்ப்புமே, அதுக்குண்டான ஒரு நல்ல விஷயங்களுமே ஜூன் மாசத்துக்கு கண்டிப்பா உண்டு. சரிங்களா? நாமளும் இந்த 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு, அந்த ஸ்கூல் ஃபீஸுக்கு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறது, இதெல்லாமே கண்டிப்பா நாமளும் செய்வோம். ஒண்ணும் நீங்க கவலைப்பட வேண்டாம். அதாவது புத்திரபாக்கியம் கண்டிப்பா சீராகும். அதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பாக ஒரு 40 வயசு, 50 வயசு, 70 வயசு இருக்கிறவங்க, மன கவலைக்கு கவலைக்கு ஆளாயிருவீங்க. ஏன்னா வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாரி சந்தர்ப்பம் வருது. அப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த முதலீடும் ஒரு லாக் ஆயிருச்சு. இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, வந்து வர வேண்டியது வரல. நம்ம கொடுக்க வேண்டியது நமக்கு கொடுக்கல. அதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் எல்லாமே தடங்கலா நிக்குது. இப்ப தான் வந்து சில சுப செலவுகள், சுப காரியங்கள் நம்ம பண்ணித்தாகணும். ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, இல்ல வந்து கல்யாணம் பண்றது, இல்ல அப்படின்னா வந்து ஒரு சீமந்தம் பண்றதோ, இல்ல வந்து ஒரு பெண்ணுக்கு திரட்டி பண்றதோ, இதெல்லாமே வந்து அப்படியே வந்து நிக்குது. கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. அதுக்கு வந்து அமௌண்ட் இல்லாம அப்படியே வந்து கைய பெசக்கிற அளவுக்கு யார்கிட்ட கேட்கறது? நம்ம இதுவரைக்கும் யார்கிட்ட கேட்டு பழக்கம் இல்லையே, குடுத்து தானே பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லையே அப்படின்ற அளவுக்கு பல யோசனை, பல சிந்தனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உண்டு. சரிங்களா? எதுவுமே வந்து கொஞ்சம் தாமதமானாலும் பரவால்ல. ஜூன் மாசத்துக்கு மேல நீங்க வைங்க. கண்டிப்பா சீராகும். மனமாற்றங்கள் நல்லா இருக்கும். அதேமாரி உடற்பயிற்சி, தியானங்கள் கண்டிப்பாக வந்து இன்னும் கூட ஒரு சந்தோஷத்த தரும். இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கன்னி ராசி பற்றி பொதுவான தகவல்கள். உங்களோட ஜாதகத்த முதல்ல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இப்ப அந்த 48 நாட்கள் அப்படி சொல்லும்பொழுது, நல்ல நாட்கள கண்டிப்பா சொல்ற அளவுக்கு இல்ல. ஒரு போராட்டம், அதேமாரி வச்சுக்கும்போது ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனையோட நீங்க வந்து பயணம் பண்ற மாரி இருக்கும். அதனால உங்களோட ஜனன ஜாதகத்த நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா வந்து, ராசி கட்டமைப்பு இருக்கு, திசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு, அதன் அதன் பிரகாரம் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை சொர்க்கமாக தான் இருக்கும். இந்த பிரச்சனை கண்டிப்பா நீங்க சந்திக்க மாட்டீங்க. என்னோட நம்பர் கீழ இருக்குது. தொலைபேசி வாயிலாகவோ, மெசேஜ் மூலியமாவோ நீங்க பார்க்குற மாரி பார்த்துக்கங்க. இந்த காணொளி முதல்ல பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்து ஆல் என்ற பட்டன் நீங்க அமுத்திக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 4 பேருக்கு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா வந்து யாருக்கும் இந்த காணொளி பயன்படும். ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதி நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம்.